இன்றும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடம் என்னிடம் ஒரு அடையாளத்தை கேளுங்கள் என்று உங்களிடம் சொல்லுகிறார். நம்ம எத்தனையோ அடையாளங்களை இந்த உலகத்தில் தேடுறோம். சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது அப்பா என்ன மூடில் இருக்கிறாங்க என்ற ஒரு அடையாளத்துக்கு நம்ம தேடுறோம். ரொம்ப கோபமாக இருக்கிறாங்களா, ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்களா, ஆஃபீஸ் போயிட்டு ரொம்ப டென்ஷனாக வராங்களா, வேலை முடிச்சுட்டு ரொம்ப டென்ஷனாக வராங்களா, இல்லை அந்த ஆள்கிட்ட பேசி ரொம்ப கோபத்தோடு வராங்களா என்று அவங்க மூடு என்ன, எப்போ நல்ல மூடில் இருக்கிறாங்க, அந்த நல்ல மூடில் இருக்கும்போது நம்ம ஏதாவது கேட்கலாம், உடனே அப்பா கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு நம்ம அந்த கரெக்டான நேரத்துக்கு சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது தேடுறோம். அதே போல் லவ் பண்ணுற ஒரு பையன் அவன் தேடுவான், இந்த பொண்ணு உண்மையாக நேசிக்கிறாளா, இந்த நேசத்தை பெற்றுக்கொள்ளாமா அப்படின்ட்டு. சில பேர் அந்த பூவினுடைய ஒவ்வொரு பெட்டலையும் பறித்து பறித்து பார்ப்பாங்க. ஒரு பெட்டலை பறிப்பாங்க, என்னை லவ் பண்ணுறா, அடுத்த பெட்டலை பறிப்பான், என்னை லவ் பண்ணலையோ, அடுத்ததை பறிப்பான், அப்படின்னு பறித்து 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 கடைசி பூ, கடைசி பெட்டல் என்ன சொல்லுதோ அதுதான் கரெக்டான அடையாளம் என்று அதை எடுத்துக்கொள்வான். உண்மையாலே என்ன லவ் பண்ணுறா போல அப்படின்ட்டு அந்த பூ சொல்கிற அடையாளத்தை வச்சு அவன் முடிவெடுப்பான். அந்த தைரியத்தை பெருக்கிக் கொள்வான், போய் அந்த பொண்ணோட பேசுவான். இப்படி எவ்வளோ அடையாளங்களை, ஒரு காரியம் நடக்குமா, நமக்கு ஒரு காரியம் எப்போ நமக்கு நடக்கும் என்று காத்திருந்து இந்த உலகத்தில் எத்தனையோ அடையாளங்களை தேடிட்டு இருக்கிறோம். சிறு பிள்ளைகள் தேடிட்டு இருக்கிறோம், வாலிபர்கள் நாம் தேடிட்டு இருக்கிறோம், பெரியோர்களும் நாம் இப்படி வகை தேடிக்கொண்டு இருக்கிறோம். எப்போ நமக்கு நல்லது நடக்கும், எப்போ நமக்கு காத்திருக்கிற ஆசீர்வாதம் வரும், இந்த ஆள்கிட்ட வருமா, இந்த சூழ்நிலையிலிருந்து வருமா என்று எவ்வளோ புரட்டி நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரும் இந்த உலகத்தில் வேதத்தில் பார்க்கும் பொழுது அடையாளங்களினால் நம்மோடு பேசினார். ஒரு நட்சத்திரத்தை காட்டி, இதோ கிறிஸ்து இந்த உலகத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி பிறந்திருக்கிறார் என்று தூதர்கள் சொன்னார்கள். நட்சத்திரத்தின் மூலம் தன்னுடைய ரட்சிப்பை கொடுக்கும் கிறிஸ்து பிறந்தார். அதனோடு நம்மிடம் பேசினார், என் ரட்சிப்பு உங்களுக்கு இறங்கும் என்று, இந்த உலகத்திற்கு நான் கொடுக்க வந்திருக்கிறேன் என்று கிறிஸ்து இறங்கினார். நட்சத்திரத்தின் மூலம் நம்மோடு பேசினார். இன்னும் நாம் பார்க்கிறோம், ஒரு ரெயின்போ மூலமாக அவர் பேசினார். இனி இந்த உலகத்திற்கு நான் தண்ணீரினால் அழிப்பது இல்லை, அழிவு இல்லை என்று நான் உங்களுக்கு ப்ராமிஸ், வாக்குத்தத்தம் பண்ணுகிறேன் என்று ஒரு ரெயின்போ மூலமாக பேசினார். இப்படி அடையாளங்களின் மூலமாகவும் நம்மோடு பேசுகிறார். இன்றும் அப்படி உன் வாழ்க்கையிலும் கூட ஒரு அடையாளம் நடக்கும்படி என்னிடம் தைரியமாக கேளு என்று சொல்லுகிறார். உன்னோடும் அந்த அடையாளத்தின் மூலம் பேச போகிறேன், அடையாளம் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 7:11 ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆழத்தில் இருந்தாலும் உன்னதத்தில் இருந்தாலும் அடையாளத்தை கேளு. எப்படிப்பட்ட அடையாளமாக வேண்டுமோ அதை கேளு, தைரியமாக கேளு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகாஸ் என்ற ஒரு ராஜா யூத தேசத்தின் ராஜாவாக இருக்கும் பொழுது அவர் எதிரிகள் எல்லாம் அப்படியே ஒன்றாக சேர்ந்து கொண்டாங்க. அவரை அழிக்கும்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவரை நாசமாக்கும்படி அவர் எவ்வளோ முயற்சி செய்து அவர் மேற்கொள்ளவே முடியல. அந்த நேரத்தில் துக்கத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் இப்படி பேசி சொல்லுகிறார், என்னிடம் ஒரு அடையாளத்தை தைரியமாக நீ கேள் என்று நான் உனக்கு செய்கிறேன். வெற்றியின் அடையாளத்தை கேள் ஆகாஸ், நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். இன்றும் நீங்களும் தைரியமாக உங்கள் தகப்பனிடம் அந்த வெற்றியின் அடையாளத்தை கேளுங்க, ஆசீர்வாதத்தின் அடையாளத்தை கேளுங்க, நன்மையின் அடையாளத்தை கேளுங்கள். நான் உனக்கு செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்காக தகப்பனா நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கும் எப்படிப்பட்ட அடையாளம் உங்களுக்கு வேண்டுமோ, ஆசீர்வாதத்தின் அடையாளம் வேணுமோ, நீங்கள் ஜெபத்தில் வேண்டிக் கொண்டு நீங்கள் கேளுங்கள் பிரியமானவர்களே. இன்று ஆண்டவர் கொடுப்பது உறுதி. அவர் இந்த அடையாளங்களின் மூலம் உங்களை நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்வார். உன்னை
குறித்து நான் கவனித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார். இந்த அடையாளங்களின் மூலம் அவர் யார் என்று காண்பிப்பார். உங்களுக்கு யார் என்று காண்பிப்பார். அவர் நேசத்தையும் காண்பிப்பார். அவர் வல்லமை உள்ளவர் என்றும் அவர் காண்பிப்பார். இதற்கு தான் அடையாளங்களை அவர் செய்கிறார். அவரை அறிந்து கொள்ளும்படி, அவர் நேசத்தை உறுதியாய் நாம் அறிந்து கொள்ளும்படி. இன்று தைரியமாக நீங்க கேளுங்க. அவருடைய பிள்ளைங்க நீங்க. உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறா பிரியமானவர்களே? அவர் உங்களையும் ஒரு அடையாளமாக வைக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு செய்யறது மாத்திரம் அல்ல, உங்களையும் ஒரு இன்று அடையாளமாக சுற்றுப்புறத்தில், இந்த ஊரிலும் இந்த உங்கள் வீட்டிலும் கூட நீங்கள் எங்கு செல்கிறீரோ அங்கு ஒரு அடையாளமாக உங்களை வைப்பேன் என்று சொல்லுகிறார். இன்று அப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இதையும் நம்ம உபவாசித்து ஜெபித்து நாம் வேண்டிக் கொண்டு ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் செய்வது உறுதி. ஆண்டவர் இதையெல்லாம் எப்படி செய்ய போகிறார் என்று இந்த அடையாளங்களை பற்றி நாம் படித்து பெற்றுக்கொள்வோம். முதலாவது ஆசீர்வாதத்தின் அடையாளங்களை நாம் காணப்போகிறோம். அதிலும் நாம் ஆண்டவர் முதலாவது ஆசீர்வாதம் கொடுப்பது நம்மை செழிக்க வைக்க போகிறார். செழிக்க வைக்க போகிறார். இப்படிப்பட்ட ஒரு அடையாளம் நாம் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 19:29 இதை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை நீங்கள் புசிப்பீர்கள். நிச்சயமாய் இதை அழுகையோடு விதைத்து கொண்டு இருக்கிற நீங்கள் எல்லாரும் கம்பீரத்தோடு அறுக்கும்படி செய்ய போகிறார். அதன் விளைவையெல்லாம் காணும்படி, பலனை காணும்படி ஆண்டவர் செழிப்பை கொண்டு வரும்படி என் அடையாளங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க என்று சொல்கிறார். செழிப்பின் அடையாளங்களை நீங்க பார்க்க போறீங்க என்று சொல்கிறார். அழுகையிலே விதைத்ததற்கெல்லாம் கம்பீரமாய் அறுக்க போகிறீர்கள். ஆம், உண்மையாகவே இந்த வருஷத்தில் நீங்கள் பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்துல தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்தில் விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளை கனிகளை எல்லாம் நீங்கள் புசிப்பீர்கள். இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் பார்க்க போகிறீர்கள். கண்ணீரோடு நீங்களும் விதைத்திருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் உள்ளதையெல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இன்னும் ஆண்டவருக்கு உங்கள் காணிக்கைகளை கொடுத்திருக்கிறீங்க. உதவியை நீங்கள் செலுத்தி இருக்கிறீங்க. நேரத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறீங்க. நீங்கள் செய்த ஜெபத்திற்கு பலனை நிச்சயமாக காண்பீர்கள் பிரியமானவர்களே. கஷ்டத்தோடு நீங்கள் விதைத்த ஒவ்வொரு கண்ணீரையும் உங்கள் உழைப்பையும் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கம்பீரத்தோடு அறுக்க செய்வார். கடனின் மத்தியிலும் கொடுக்கிறவர்களாக சிலர் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் நிச்சயமாய் நினைவு கூர்ந்து அதன் மத்தியில் உங்களை செழிக்க செய்வார். அதன் பலனை அறுக்க செய்வார். செழிப்பின் அடையாளத்தை காண செய்வார். என்று நாம் பெற்றுக்கொள்ள நாம் விசுவாசமா இதை கேட்போம். ஆண்டவர் என்னிடம் ஒரு அடையாளத்தை கேளு என்று சொல்லியிருக்கிறாரே, எனக்கு ஒரு செழிப்பின் அடையாளத்தை தாரோ சுவாமி, நீ சொன்னதை போலவே கேட்கிறேன், எனக்கு இதை உறுதிப்படுத்தும் என்று கேளுங்க. தாராளமே ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார். அதே போல் 2ஆவதான ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்ன? அற்புதங்களை நான் உனக்கு செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 7:14 அங்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி என்ன பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் ஒரு அடையாளமாக செய்தார். இதுவே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை நான் செய்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு கன்னிகை குழந்தையை பெற்றுக்கொள்ளும்படி நான் ஒரு அற்புதம் செய்வேன் என்று. நிச்சயமாக ஒரு கன்னிகைக்கு செய்யும் பொழுது காத்திருக்கும் உங்களுக்கும் செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் உங்களையும் குழந்தை கொடுத்து ஆசீர்வதிக்க மாட்டாரா? உங்கள் ஜெபங்களை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் விதைத்ததையெல்லாம் அவர் எண்ணிக்கையில் வைத்திருக்கிறார். அவர் முன் இருக்கிறது. இன்று என்னுடைய அற்புதங்களின் அடையாளங்களை நீங்க பார்க்க போறீங்க என்று ஆண்டவர் அவர் வல்லமையோடு வந்திருக்கிறார். அதே போல் செய்த உங்களுக்கும் உங்கள் தேவைகளிலும் ஆண்டவர்
செய்வதை பார்க்க போறீங்க. ஒரு குழந்தையை கொடுப்பதை பார்க்க போறீங்க. திருமணத்தை நடத்தி வைக்கிறத பார்க்க போறீங்க. உங்க படிப்பின் கரியர்ல ஆண்டவர் பெருக்கத்தை கொடுக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. உங்க வேலையில்லா திண்டாட்டத்துல ஒரு வேலையை ஏற்ற வேலை நீங்கள் நினைத்ததற்கு மேலாய் ஆண்டவர் கொடுப்பதை பார்க்க போறீங்க. வியாபாரத்தை திருப்பி ஆண்டவர் அதில் பலன் கொடுக்கிறதாக ஆசிர்வதிக்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. சுகம் இறங்குவதை இன்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்கள் வேண்டிக்கோள்களை எல்லாம் தைரியமாக ஆண்டவரிடத்தில் செலுத்துங்கள். அற்புதங்கள் இன்று அடையாளங்களாய் உங்களுக்கு ஆண்டவர் செய்கிறார். அதே போல ஆசீர்வாதத்தின் அடையாளம் ஆண்டவர் தன் பரிசுத்த ஆவியானவரை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அப்போஸ்தலர் 1:4-5 நிறைய பேர் ஆவிக்குரிய ரீதியில பசியோடு இருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்மோடு இணைப்பு வேண்டும் சுவாமி, எல்லாவற்றிற்கும் மேலாய் நீர் எனக்கு வேண்டும் என்று தேடி பசியோடு நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த ஆசீர்வாதத்தின் அடையாளத்தை நீங்க தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த வசனத்திலையும் அப்போஸ்தலர் 1:4-5 அன்றியும் அவர் அவளோடு கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென். எனக்காக நீங்கள் காத்திருங்கள். நான் வாக்குத்தத்தம் பண்ணின பிதாவானவர் கொடுப்பார் என்று வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இறங்குவார் என்று இயேசு சுவாமி சொல்லி இருக்கிறார். அவரை அடையாளமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஆசீர்வாதத்தை கேட்டு பசியோடு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது எல்லாம் மாறுகிறது பிரியமானவர்களே. நம் உள்ளமெல்லாம் மாறுகிறது, நம் ஆவியெல்லாம் மாறுகிறது, நாம் மறுரூபம் அடைகிறோம். சவுலும் இப்படிதான் ஒரு முரடரை போல் கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளை எல்லாம் துரத்தி அவர்களை அப்புறப்படுத்தினார், அவர்களை வேதனைப்படுத்தினார், சிறைப்படுத்தினார். அனைவரும் துக்கத்தோடு இவரை கண்டாலே பயந்தார்கள். ஆனால் திடீரென்று ஒரு வெளிச்சம் அவர் மீது பரலோகத்திலிருந்து அடித்தது. அவரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அந்த முரடனை கூட ஆண்டவர் விடவில்லை, மறக்கவில்லை, வேண்டாம் என்று தள்ளிவிடவில்லை. அவரையும் விசாரித்து ஆண்டவர் அந்த வெளிச்சத்தினால் நிரப்பி, அவர் ஆவியினால் நிரப்பி, அவர் சவுலை பவுலாக அழைத்தார். என் பின் வா சவுல், என் பிள்ளைகளை எல்லாம் நீர் முறியடித்து கொண்டிருந்தாலும் இன்று நான் உன்னை அதன் மத்தியிலும் தேர்ந்தெடுத்து மன்னித்து தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்று நமக்கும் பெற்றுக்கொள்வோம். எனக்கும் அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்குது சுவாமி என்று சொல்றீங்களா? என் குடும்பத்தினருக்கு அப்படி சுபாவம் இருக்கிறதே, நான் என்ன பண்றது? என்னால் மாறவே முடியலையே, மாற்றத்தை பார்க்கவே முடியலையே. அப்பா, எப்படி இது மாற முடியும் என்று கேட்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நிறைவாயிருக்கும் பொழுது, ஐயோ சவுல் பவுலாக மாறுவதை நமக்குள் உணர்கிறோம். இனி நாம் அல்ல, கிறிஸ்து நமக்குள் ஜீவிப்பதை உணர்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக அவர் நமக்குள் வாழ்ந்து அவர் சுபாவம் நமக்குள் இருப்பதை காண்கிறோம். அதை நீங்க பார்க்க போறீங்க. இன்று அதற்காக அவருடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை கேட்டு அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் தாராளமாய் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றும் நாம் தவறியிருந்து அவரை மறந்து அவரை தள்ளி அவருக்கு எதிராய் பாவம் செய்தாலும் ஆண்டவர் எவ்வளவு அழகாய் அந்த சவுலை நினைவு கூறுகிறார், இந்த சயுவை நினைவு கூறுகிறார், நம்மை இன்று நினைவு கூறுகிறார். பிரியமானவர்களே, அவர் சுகமாக்கும் பிரசனம் நம் மத்தியில் இறங்குகிறது. முதலாவது நம் இருதயத்தை சுகமாக்குகிறார். உன் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படி என் தழும்புகள் உன் மீது இறங்குகிறது, தழும்பு நிறைந்த கரத்தை உன் மீது வைக்கிறேன், சுகமாக என்று ஆண்டவர் அன்போடு நம்மை அணைக்கிறார், இரத்தத்தினால் நம்மை கழுவுகிறார். இன்று புதிதாய் ஆண்டவர் மாறும்படி செய்கிறார். பிரியமானவர்களே, அதற்கு நம் தகப்பன் ஒரு அடையாளத்தை மாத்திரம் என்னிடம் கேள், உனக்கு நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் காணும்படி செய்வேன்.
தேங்க்யூ ஜீசஸ். நாம் வெறும் நன்றி மாத்திரம் செலுத்த இங்கு வந்திருக்கிறோம். உம் அன்பிற்கு நன்றி அப்பா, உம் தொடுதலிற்கு நன்றி அப்பா என்று சொல்ல மாத்திரம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, தகப்பனின் சன்னிதானத்தில் மகிழும்படி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இன்று தாராளமாய் கொடுக்க வந்திருக்கிறாரே, அவர் ஆசீர்வாதத்தின் அடையாளம் பெரிது. இன்று அதே போல் நம் பணியிலும் அடையாளத்தை கேள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தருவேன் என்று சொல்லுகிறார். யோவான் 3:2 வாசித்து பார்ப்போம். யோவான் 3:2 தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அடையாளங்களை செய்ய மாட்டான், அற்புதங்களை செய்ய மாட்டான். நீர் வெறும் சாதாரணமான ஒரு ஆசிரியர் அல்ல, ஒரு ரபி அல்ல, ஒரு டீச்சர் அல்ல, ஒரு போதகர் அல்ல, சாதாரணமானவர் அல்ல. ஏன்னா எங்களுக்கு தெரியும், தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் தான் இப்படிப்பட்ட பயங்கரமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ய முடியும். ஒரு போதகராய் அவர் உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தை அதிசயமாக இருக்கிறது. இந்த அடையாளம் ஆண்டவரிடத்தில் தேவனிடத்தில் வந்தவர்கள் மாத்திரம்தான் தெரிவிக்க முடியும். உங்களை குறித்தும் அப்படி சொல்ல போகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் ஆசிரியராக இருக்கும் பொழுது உங்களை பற்றி இப்படி சொல்ல போகிறார். இவள் சாதாரணமான ஒரு ஆசிரியர் அல்ல, சாதாரணமான வியாபாரத்தை செய்வதல்ல, சாதாரணமாய் மீன் பிடிக்கும் வேலை செய்வதல்ல, சாதாரணமாய் குடும்பத்தை அவர்கள் நடத்துவதில்லை, சாதாரணமாய் வீட்டை கட்டுவதில்லை, சாதாரணமாய் அவர்கள் பணி செய்வதில்லை, அவர்கள் தாளந்து காணப்படுவதில்லை. இவர்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் என்று அடையாளத்தை அவர்கள் செய்வதன் மூலம் நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அடையாளங்களை உங்கள் பணியில் காணும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். அந்த கிருபை இன்று இறங்குகிறது. பிரியமானவர்களே, ஒரு விசேஷித்த கிருபை உங்கள் மீது இறங்குகிறது. உங்கள் பணியில் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, ஒரு அடையாளத்தை என் பணியில் காண செய்கிறீரே, நீங்கள் தோல்விக்கு மேல் தோல்வியுற்றவர்களா இருக்கிறீர்களா? இன்று அந்த தோல்வியின் ஒவ்வொரு பயத்தையும், ஒவ்வொரு மனஸ்தாபத்தையும், ஒவ்வொரு மனதை நொறுக்கின அந்த துயரத்தையும் தூக்கி எறிந்து போடுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் கிருபை இறங்குகிறது. இது புதிய கிருபை. உங்கள் பணியில் ஒரு வித்தியாசத்தை காணும்படி ஆண்டவர் அவர் ஆவியினால் நம்மை நிரப்பி நம்மை பயன்படுத்த போகிறார். நம்மை பணி செய்ய, வியாபாரத்தை செய்ய, குடும்பத்தை நடத்த, நம் காரியங்களை எல்லாம் செய்ய ஆற்றலை ஆண்டவர் கொடுக்கிறார். ஞானத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு தயவையும் கொடுக்கிறார். ஒவ்வொரு தேவையும் அதற்கும் சந்திக்கிறார். எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட்டி தந்து தன் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற விசேஷ கிருபையினால் நிறைக்கிறார். இவர் சாதாரணமான போதகர் அல்ல, இவர் சாதாரணமான ஆசிரியர் அல்ல. இவளுக்குள் வித்தியாசம் இருக்கிறது. இவனுக்குள் ஏதோ விசேஷித்தது இருக்கிறது. தேவனிடத்தில் வந்தவன், தேவனை பின்பற்றும் மகள் என்று அவர் மூலம் நிரம்பி செய்யும் அடையாளங்கள் இவர்கள் மூலம் நடக்கிறது என்று சாட்சி சொல்ல போகிறார்கள். இப்படிதான் பேதுரு தன் வியாபார வேலையில் இழந்தவராய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அங்க மீன் இரவெல்லாம் பிடித்து ஒன்றும் அவருக்கு கிடைக்காம இருக்கிறத, முகத்தை தொங்க போட்டு வந்திருக்கிறத இயேசு கண்டார். மனம் இறங்கி உருகினார். ஐயோ, என் மகன் பேதுருவுக்கு இவ்வளோ பெரிய துயரமா, இவ்வளோ பெரிய அவன் நினைத்து வைத்திருந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. துக்கப்பட்டு இருக்கிறானே, நான் இனி இந்த வியாபாரத்தில் சக்சஸ் பெற முடியுமா, வெற்றி பெறவே முடியாது போல என்று அவன் உள்ளத்தில் உணர்ந்திருக்கிறதையெல்லாம் பார்க்கிறேன். கஷ்டமாக இருக்கிறது இந்த முகத்தை பார்க்கும் பொழுது என்று. இன்று நாம் இருதயத்தையும் அப்படிதான் சோதித்து பார்க்கிறார். ஐயோ, ஒன்றும் கிடைக்காம அவள் வலைய போட்டாலும் ஒன்றும் கிடைக்காம அவங்க இருக்கிறத பார்க்கிறேனே, இது போதும், இது போதும், ஏசு நான் படகில் என்று ஏறட்டும் என்று சொல்லி பேதுரு கூட அவர் இறங்கினார். அவரும் காலையில், இரவில் அல்ல, மீன் பிடிக்கும் நேரத்தில் அல்ல, காலை வட்ட பகல்ல நீ போய் உன் படகை ஆழத்திற்கு நீ கொண்டு சென்று வலையை போடு என்று சொன்னார்.
அப்படி அவர் சாதாரணமான நேரத்தில் செய்வதல்ல பிரியமானவர்களே, சாதாரணமான விதத்திலும் செய்வதல்ல. தன் மகிமை விளங்க செய்யும்படி அசாதாரணமான நேரங்களில் அவர் உங்களை பயன்படுத்த போகிறார், விதங்களில் பயன்படுத்த போகிறார், இடங்களில் பயன்படுத்த போகிறார். அந்த இடத்தில் நீங்க இங்க போய் என் தாளந்தை நான் காமிக்க முடியாது சுவாமி, இது ஒரு பெரிய இடம், இவர்கள் பெரியவர்கள், இதன் மத்தியில நான் பேசவே முடியாது, இதன் மத்தியில நான் உழைத்தாலும் ஒன்றும் கிடைக்காது, நான் அசிங்கம்தான் படுவேன் சுவாமி, எனக்கு வெட்கம்தான் வரும் சுவாமி, எங்கே நான் அனுப்பிடாதிரும். மோசைய சும்மா விடல பிரியமானவர்களே. அந்த நீ ஓடி வந்த இடத்துல திரும்பி போய் என்னுடைய மகிமையும் வல்லமையும் காண்பி, அடையாளங்களை நீ பார்ப்பாய், நீ சும்மா சென்றால் போதும் மோசே என்று அனுப்பினார். இதே சீஷர்கள் அவர் வலையெல்லாம் நிரம்பி அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பேதுரு மீண்டும் பெரிய ஆசாரியர்கள், ஞானம் பெற்ற ஆசாரியர்கள் மத்தியில் போய் அவர்கள் கேள்வியுற்றார்கள், என்ன செய்கிறீர்கள் என்று. அவர்கள் மத்தியிலும் தேவனுடைய ஞானத்தை கொண்டு அவர்கள் பேசினார்கள். யார் இவர்கள்? சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள் இப்படி பேசுகிறார்களே இயேசுவை பற்றி, இவ்வளவு அழகாக தைரியம் பெற்று பேசுகிறார்களே, எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஆசாரியர்கள் தான் இருக்கிறதிலே ஞானம் பெற்றவர்கள், பேச திறமையுள்ளவர்கள். அவர்கள் மத்தியில் போய் கொலுக்கினார்கள் பிரியமானவர்களே. என்று அந்த மாதிரி எல்லாரையும் கூட செய்வார். எல்லாரும் உங்களை பார்க்கும்படி ஒரு மேடையை கொடுப்பார். அந்த இடத்தில் போய் நீங்கள் குலுக்கும்படி, அந்த இடத்தில் போய் நீங்கள் கிரியை செய்யும்படி ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள் இறங்கும். அவரை காட்டும்படி அடையாளங்களை செய்ய போகிறீர்கள் என்று அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாம் நம் காலையில் ஆரம்பிக்கிறது பிரியமானவர்களே. எங்க அப்பாவும் இப்படிதான் ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் செல்வதற்கு முன் அந்த நேரத்தை ஒதுக்கி காலையிலே ஆண்டவரை தேடுவது வழக்கமாய் வைத்திருப்பார்கள். சும்மா காரியங்கள் நடக்காது. சும்மா இன்னைக்கு கூட்டத்தில் ஜெபிக்கிறதுனாலேயோ பத்தாது. ஒவ்வொரு நாளிலும் இந்த ஆண்டவரை அழைத்து இருதயத்தில் வைத்து கொள்ளும் பொழுது அவள் காலையிலே எழுந்து, ஆண்டவரே இன்றும் என் கூட வாரம் சுவாமி, எனக்கு பயமா இருக்குது, எனக்கு என்ன இருள் காத்திருக்கிறது என்று தெரியல, என்ன பிரச்சனைகள் காத்திருக்குதுன்னு தெரியல, என்ன இழப்புகள் காத்திருக்கிறது என்று தெரியல, அதை போய் நான் மனுஷனா சந்திக்க முடியாது, தனிமையா சந்திக்க முடியாது என்று ஆண்டவரை பெற்று வாழ்க்கையில் வைத்து கதறி அழுது அந்த நாளில் அவரை பெற்றுக்கொள்வார்கள். அப்பொழுது ஆண்டவர் வருவார். அவர் மனதில் உள்ள அனைத்து திட்டங்களையும் அப்பாவிற்கு விவரித்து காண்பிப்பார். இதை செய் என் மகனே போதும், இந்த நாளுக்குரிய காரியங்கள் இவைகளாய் நான் வைத்திருக்கிறேன், இந்த நாளில் நீ செய்ய வேண்டியது இவைகளாய் நான் வைத்திருக்கிறேன் என்று உள்ளத்தில் தைரியப்படுத்தி அனுப்புவார். ஆவியினால் நிரப்பி அனுப்புவார். அப்பா தைரியம் பெற்று பலனடைந்து அந்த ஒவ்வொரு இடத்திற்கும் போய் ஊழியம் செய்வதோ, அவர் வேலை பார்ப்பதோ, ஒவ்வொருவருக்கும் சந்தித்து தேவ வார்த்தையை கொடுப்பதோ, வழிநடத்துதலை கொடுப்பதோ ஆண்டவரால் பயன்பட்டு வருகிறார்கள். இன்று எத்தனையோ ராஜாக்களும் அந்த வார்த்தைக்கு அவரிடத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறார்கள். பிரதம மந்திரியோ இல்லை சீஃப் மினிஸ்டர்ஸோ சரி, இல்லை உலக ராஜாக்கள், உலக தலைவர்களோ சரி, அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அவரை தேடி வரும்பொழுதும் ஆண்டவர் அவர் உள்ளத்தை நிரப்பி இதுவே அவர்களுக்கு வைத்திருக்கிற வழி என்றும் அப்படியே சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு தகப்பனாய் ஆண்டவர் அவர்களை வைத்திருக்கிறார். மற்றும் இன்னொரு அடையாளத்தை ஆண்டவர் நம் வாழ்க்கையில் கொடுக்கும்படி கேளு என்று சொல்லுகிறார். அது என்ன? நீங்களே ஒரு அடையாளமாக இருக்க போகிறீர்கள். நீங்களே ஜனங்கள் மத்தியில் ஒரு அடையாளங்களாக இருக்கும்படி வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய வல்லமையின் அடையாளமாக உன்னை நான் வைப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். கடைசி நாட்களில் அவர் ஆவியை அனைவர் மீதும், பசியோடு கேட்கிற அனைவர் மீதும் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று நாம் தைரியமாக அதை கேட்போம், அவர் வல்லமையை கேட்போம். ஆகாய் 2:23 நான் என் முத்திரை மோதிரமாக உன்னை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னை அப்படி வைக்கும்படி இன்று முதல் நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை நான் அதற்கு தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே,
அவர் முத்திரை மோதிரமாக ஒரு அடையாளமாக அவர் கரங்களில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆண்டவர் கரங்களிலே எப்பொழுதும் ஒரு மோதிரமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். முத்திரை மோதிரம் ராஜாவினுடைய வல்லமையை குறிக்கிறது. ராஜாவினுடைய வல்லமை உங்கள் மூலம் கிரியை செய்வதை ஜனங்கள் பார்ப்பார்கள். இன்று அப்படி ஒரு முத்திரை மோதிரமாக முதலாவது உங்கள் குடும்பத்திற்கு ரட்சிப்பின் அடையாளமாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். குடும்பத்திற்கு முதலாவது அப்படி ஒரு அடையாளமாக அவர் வல்லமை, ரட்சிப்பின் வல்லமை உங்கள் மூலம் பாய்ந்து செல்லும்படி வைக்கிறார். 2 கொரிந்தியர் 12:12 அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே என்று அவர்கள் சாட்சி சொன்னார்கள். ஒரு அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் இப்படி அற்புதங்களோடும் பொறுமையோடும் அதிசயங்களோடும் வல்லமைகளோடும் நடப்பிக்கப்பட்டது. இதை அவர்கள் கண்டார்கள். நிச்சயமாய் உங்களுக்குள்ளும் இப்படி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை அப்படி ஒரு அடையாளமாக வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். வெறும் உனக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம் நிற்காது, அது பொங்கிக் கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கும் பொழுது பொங்கிக் கொண்டே இருக்கும். நீயும் அந்த சந்தோஷத்தில் நிரம்பி மற்றவர்களுக்கு கொடுப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாமல் மற்றவர்களுக்கும் பேசும் பொழுது, அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, ஐயோ ஆண்டவர் அந்த வல்லமையை பாய்ந்து செல்ல செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படி பயன்படுத்த காத்து கொண்டு இருக்கிறார். ஐயோ, இந்த உலகத்தில் என் வெளிச்சத்தை கொண்டு வர யார் செல்வார்கள், என் பிள்ளைகள் எல்லாமே யார் செல்வார்கள் என்று நம்மையும் உங்களையும் என்னையும் குறித்து அவர் கண்காணித்து கொண்டிருக்கிறார். அந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வோம். எந்த தருணம் கிடைச்சாலும் பயன்படுத்திக் கொள்வோம். பிரியமானவர்களே, இன்று அதற்கு உங்க இருதயத்தை ஒப்பு கொடுங்க. என்னையும் அந்த வல்லமையினால் இன்று நிரப்புவதற்கு நன்றி அப்பா. உம்முடைய அடையாளமாக முத்திரை மோதிரமாக நீர் வைப்பதற்கு நன்றி அப்பா என்று இந்த கிருபையில் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க. இந்த கிருபை நீங்க ஜெபிக்கும் பொழுது கிரியை செய்யும். நீங்க பாசத்தோடு ஒருவருக்கு பேசும் பொழுது கிரியை செய்யும். பாசத்தோடு உதவி செய்யும் பொழுது கிரியை செய்யும். பிரியமானவர்களே, அவர்கள் அந்த வல்லமை உணர்வார்கள். சுவிசேஷத்தை பற்றி பாசத்தோடு சொல்லும் பொழுது உயிரோடு அந்த சுவிசேஷம் கிரியை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளது தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய வல்லமை. அதை குறைத்து விட நம்ம செஞ்சிடக்கூடாது. அதை கனப்படுத்துவோம். ஆண்டவருக்கு அதுக்கு நன்றி செலுத்துவோம். நிச்சயமாய் உங்கள் மூலம் உங்கள் குடும்பமும் சுற்றி இருக்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். என்னுடைய பிள்ளைகளுக்கு இருள் தொட முடியாது, பிசாசு தொட முடியாது, அழிவு தொட முடியாது, வாதை தொட முடியாது. ஆண்டவரே, அதற்கு நன்றி என்று சொல்வோம். நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை மூடி மறைத்து பாதுகாப்பின் கரங்கள் நம் மீது கண்மணி போல் அவர் நம்மை பார்த்து கொண்டே வைத்து கொண்டே இருக்கிறார். நம் மீது மகிழுகிறார். இன்று பிரியமானவர்களே, இந்த அடையாளங்களை என்னிடம் கேள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் கேட்க நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து அழ போகிறீர்கள். ஆண்டவரே, அப்பா ஆழத்தில் இருந்தாலும், அப்பா உயரங்களில் இருந்தாலும் என்ன அடையாளம் வேண்டுமோ நீ கேள் என்று ஆண்டவர் சொன்னீரே சுவாமி. அப்பா, இன்று நான் கேட்கிறேன் என்று இருதயத்தை திறந்து கேளுங்க பிரியமானவர்களே. எந்த காரியத்தில் ஆண்டவருடைய அடையாளங்கள் பார்க்கணுமோ அதை நீங்கள் திறந்து இப்பொழுது கேளுங்க. ஆண்டவர் செய்ய வந்திருக்கிறார். அற்புதங்களும் அடையாளங்களும் செய்ய வந்திருக்கிறார். உங்கள் வேண்டிக்கோள்களை எல்லாம் அவர் பார்க்கிறார். உங்கள் இருதயத்தின் ஏக்கங்களை எல்லாம் பார்க்கிறார். உங்கள் கூப்பிடுதல்களை எல்லாம் பார்க்கிறார். ஆண்டவர் இப்பொழுது இருதயத்தை சோதித்து பார்க்கிறார். ஒவ்வொரு நான் மாறணும் சுவாமி, நான் மறுரூபமாகணும் என்று இருதயம் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமாதானம் இறங்குகிறது. சகல கெட்ட குணங்களையும், சகல தீமையின் எண்ணங்களையும், சகல இருளின் எண்ணங்களையும், சகல மரணத்தின் எண்ணங்களையும், எல்லா துயரத்தின் எண்ணங்களையும், பயத்தின் எண்ணங்களையும் ஆண்டவர் நீக்கி போடுகிறார். இன்று அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் இருதயத்தை புதிதாக மாற்றுகிறார். கல்லை
கல்லை போல் இருக்கும் இருதயத்தையும் ஆண்டவர் உருக செய்யும். ஆண்டவருடைய ரத்தம் அப்பொழுது இறங்குகிறது, அன்பு இறங்குகிறது, அன்பு இறங்குகிறது. தேவனுடைய அன்பினால் நிரம்புங்கள் பிரியமானவர்களே. நீங்களும் தேவனும் உறவாடும் நேரம் இது, ஒன்றாகும் நேரம் இது. பழையவைகள் ஒழிந்து போகிறது, இதோ புதிதாய் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார், புதிதாய் உங்களை படைக்கிறார். ஆண்டவர் கரங்களில் புதிதாய் மாறுங்கள். இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறதே. ஆண்டவருக்குள் மகிழுங்கள் பிரியமானவர்களே. அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நன்றி ஆண்டவரே என்று நீங்கள் எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்றால் எழுந்து ஜெபியுங்கள். உள்ளத்தை வாழ்க்கை ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பியுங்கள். ஆண்டவரே, இன்னும் நீர் தேவை, நீர் அடையாளமாக கொடுப்பேன் என்று சொன்ன பரிசுத்த ஆவியானவரே எனக்கு தாரும், தேவாவியானவரே எனக்கு தாரும், என்னை நிரப்பும் அப்பா என்று கேளுங்க. இப்பொழுது இறங்குவார், இப்பொழுது இறங்குகிறார், இப்பொழுது இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவரின் புது தொடக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் ஒரு பெரிய மறுரூபத்தை கொடுக்கிறார். ஆனந்தமாய் ஸ்தோத்திரித்து பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. என்னை, என் குடும்பத்தை, என் அன்பானவர்களை மறுரூபப்படுத்துவதற்கு நன்றி அப்பா. இப்பொழுது பழைய ஆடைகளை மாற்றி வெண்மையின் ஆடைகளை தருகிறார். ஆண்டவர் பரிசுத்தத்தில் ஜொலிக்கும்படி செய்கிறார். அவர் நாமத்தை உங்கள் மீது வைக்கிறார், இரத்தத்தை உங்கள் மீது தெளிக்கிறார். இவர்கள் என் பிள்ளைகள், என் ரட்சிப்பினால் நிரப்புகிறேன் என்று சொல்லி ரட்சிப்பின் இன்பத்தை ஊற்றுகிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறாரே, உங்கள் தகப்பன் உங்களை தேடி வந்திருக்கிறாரே. அவருக்குள் மகிழுங்கள் பிரியமானவர்களே. நன்றி 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 அப்பா. உம்முடைய பெரிய பிரசன்னத்திற்கு நன்றி அப்பா. இந்த சின்ன இருதயத்துக்குள்ள பெரிய தேவன் நீர் வந்து உட்காருவதற்கு ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் என்னை நிரப்புவதற்கு ஸ்தோத்திரம். என்ன பெரிய ஸ்லாக்கியம் இது சுவாமி, என்ன பெரிய காரியம் இது சுவாமி. என்னை தேர்ந்தெடுப்பதற்கு, என்னை முத்திரை மோதிரமாக வைத்து பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிறீரே, நன்றி. தேவாவி இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. அவர் வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறது. உங்களை வல்லமை உள்ள பாத்திரங்களாய் பயன்படுத்தும்படி ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இறங்குகிறது, ஆவிக்குரிய வல்லமை இறங்குகிறது, ஆவிக்குரிய அதிகாரம் இறங்குகிறது, ஆவியின் வரங்கள் இறங்குகிறது, ஆவியின் கனி இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியின் அனல் இறங்குகிறது. இனி தேவனுக்காய் இருதயம் விற்கப்பட்டிருக்கிறது. தேவனே நன்றி 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 என்று சொல்லுங்க. தேவனே, என் இருதயத்தில் நீர் இனி தங்க போவதற்கு நன்றி சுவாமி. ராஜாவாய் தங்கி அருளும் அப்பா. உன் பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது வல்லமை இறங்கட்டும். உன் பிள்ளைகள் உம்மை பற்றி பேசும் பொழுது அப்பா அங்க நம்பிக்கை பிறக்கட்டும், சுகம் பிறக்கட்டும் அப்பா, அன்பு பிறக்கட்டும் சுவாமி. பெரிய மறுரூபம் நடக்கட்டும் ராஜா. உடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை வைப்பதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களுக்கு எல்லா வல்லமையும் கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம். தேவனையும் மக்கள் மத்தியில் நடப்பதற்கு ஸ்தோத்திரம் ராஜா. இவர்கள் இனி என் பிள்ளைகளாகவும் நான் அவர்கள் தேவனாகவும் இருக்க போகிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுவதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வல்லமையுள்ள பாத்திரங்களை அவர்களை பயன்படுத்தும். அவர்கள் பாடல்களும் சரி சுவாமி, இனிமையாய் அற்புதமாய் அப்பா தீர்க்க தரிசனமாய் இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு பாடலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். அவள் சாதாரணமாய் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை புரிந்ததாக இருக்கட்டும் சுவாமி அப்பா. அப்படி உம்முடைய வல்லமை அவளுக்குள் செயல்படுவதற்கு ஸ்தோத்திரம் ராஜா. தீர்க்க தரிசன அபிஷேகத்தை தாரும். உம்முடைய வெளிப்பாடுகளை கேட்க ஆசையா இருக்கிறோம், உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆசையா இருக்கிறோம். அப்படி திறந்த இருதயமாக இருக்கட்டும், பரலோகத்திற்கு நேராய் திறந்த இருதயமாக இருக்கட்டும். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் கண்களை திறந்தரணும் ராஜா. பரலோகத்திற்கு நேராய் திறந்தரணும், உமக்கு நேராய் திறந்தரணும். இருளை பார்க்கும் கண்கள், பிசாசின் தொல்லைகளை பார்த்த கண்கள் இனி மாறட்டும். இயேசுவை மாத்திரம் பார்க்கட்டும், இயேசுவை மாத்திரம் தரிசிக்கட்டும், இயேசுவின் திட்டங்களில் மாத்திரம் மகிழட்டும் சுவாமி. இயேசுவின் வார்த்தைகளில் மாத்திரம் உயிர் வாழட்டும் சுவாமி. அப்படி உமக்குள் பிள்ளைகள் மலரட்டும், உமக்குள்ளும் பிள்ளைகள் பலனடையட்டும் சுவாமி. Thank you Jesus,
பிரசன்னத்தை எங்களுக்கு கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, எங்களை இப்பொழுது தைரியப்படுத்தி உம்முடைய ஆவிக்குரிய மேன்மை எங்களுக்கு கொடுத்து தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்து பயன்படுத்துவதற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சுவாமி. உமக்குள் பலன் அடைகிறோம், பலன் அடைகிறோம். இன்னும் எங்கள் ஆவி உமக்குள் பெருகிறது, மகிழுகிறது சுவாமி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள் வல்லமை பெற்றவர்களாய் சமுதாயத்திற்கு செல்லட்டும் ராஜா. ஆத்துமாக்களை அவர்களை நேராக கொண்டு வாரோம். ஒவ்வொருவருக்கும் அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் மத்தியிலும் மறுரூபத்தை கொண்டு வரும்படி பயன்படுத்தும் சுவாமி. உமக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் ராஜா. உம் கையில் ஆசீர்வாதமா நாங்கள் இருக்கணும் சுவாமி. அப்படி நீர் எங்களை பயன்படுத்துவதற்கு நன்றி சுவாமி. நன்றி ராஜா. ஆசீர்வாதத்திற்கும் அபிஷேகத்திற்கும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். அவரே மழை போல் அனைத்தையும் கொடுத்து அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உன்னை நிரப்பி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த அன்புள்ள தேவனுக்கு நன்றி செலுத்தி எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம், எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, நிறைவாய் செல்லும்படி ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய பெயரை சூட்டி கனத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் இன்று முதல் காணப்போகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே வாழ்வோம். இயேசுவின் நாமத்தில்.